ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்க சைடில் நாட் வச்ச ஒரு சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பேந்தியான் ரோட் போயிருக்கும்போது இந்த காட்டன் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். 2.5 மீட்டர் 450 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நார்மல் சுடிதார் பேட்டர்ன் ஒன்று போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சுடிதார் பேட்டர்ன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து ஹிப் லைன், யூஸ்வலாக ஹிப் லைன் வந்து 21 இன்ச்சஸில் நம்ம ஸ்லிட் வைப்போம். இது வந்து 17 இன்ச்சஸில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வேணும்னா அப்படியும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப விசிபிளாக சைடில் தெரிய வேணாம், அதனால ஒரு 4 இன்ச்சுக்கு மட்டும் இந்த 17 இன்ச்லேருந்து 1 இன்ச்சாக ஒரு 4 இதுக்கு வைக்கிறதுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம பிரிட்டி சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, நம்ம வேணால் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா வந்து ஸ்டிச் பண்ணக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போது நம்ம 17 இன்ச்லேருந்து கரெக்டாக அங்கே சைட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நான் வைக்கிறேன். ஸோ இந்த மடிப்பு பக்கம் வந்து சுடிதார் பக்கம் வரணும். நம்ம இந்த ஓப்பனில் இருக்கிற பக்கம் வந்து அந்த பக்கம் ஓப்பனில் இருக்கிற பக்கம் வரணும். ஸோ நீங்கள் வைக்கும் போது ரெண்டையும் ஒன்றா வைக்காதீங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க, அதாவது கொஞ்சம் நகர்த்தி வைங்க. ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட்டில் அதை மடிச்சு அடிக்கும் போது ரொம்ப குண்டாக பஃபியாக தெரியும். ஸோ கொஞ்சம் நகர்த்தி வைங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப ரெண்டும் ஒரே மாதிரி மேலே வைக்காமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஆப்போசிட் சைடும் தைச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக கட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சைட் ஸ்லிட்டுக்கு கொடுத்துருந்ததை அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். ஸோ தச்சு வரக்குள்ளே இங்கே பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் நகர்த்தி வச்சு ஸ்டிச் பண்ணனால நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருக்காது. அதே மாதிரி நம்ம போடும்போது ஒரு மாதிரி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குண்டாக தெரியாமல் ஈவனாக தெரியும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க சொன்னேன். இது குட்டி டிப்ஸ் தான். பட் இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வச்சு அடிச்சிங்கன்னா ஒன்று நூல் அறுந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா ஊசி உடையும், அதை நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் குட்டி டிப்ஸ் தான். பட் இதெல்லாம் நீங்கள் கவனமாக பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே பிரிக்காமல் ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். 2 சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும். நீங்கள் மேலே வைக்கிறது வைக்காமல் கூட வைக்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் கேப் நிறையா தெரியும், வச்சிங்கன்னா கேப் தெரியாது. எனக்கு கேப் தெரிய வேண்டாம், அதனால நான் வந்து மேலே இருந்தே வச்சுருக்கேன். இப்போ நம்ம லாங்காக ஒரு ரோப் ரெடி பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப நிறைய டிசைன்ஸ் போட்டு கச்சமுச்சான்னு ஆக்காமல் சிம்பிளான டிசைன்லேயே ஒரு எலகண்ட் லுக் கொடுக்கும். இதுக்கு நீங்கள் பலாசோ இல்லை பேகி ஜீன்ஸோட பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வேஸ்ட்லேருந்து கூட வைக்கலாம். வேஸ்ட்டுங்கிறது நமக்கு ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சஸில் வரும். ஸோ அப்படி வேணும், எனக்கு சைடில் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க அப்படியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.